சற்று பொறுமை தேவை அப்படின்னு சொல்ல வருது. பிரத்யேகமாக ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே நன்மை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகவும் இந்த ஆண்டா தெரியுது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு முற்பகுதி சாதகமாக இல்லை, பிற்பகுதியில் தான் சாதகம் பொருந்திய ஒரு அமைப்பு ஏற்படும், விவசாயம் செழிக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. லவ்வர்ஸுக்கு 2 நாட்களாக சண்டை சச்சரவில் பாராமுகம் அல்லது பிரிவினை ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, நல்ல யோக பலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சில பேர்த்துக்கு தன் கணவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தன் மனைவிக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா இந்த லவ் அஃபேர் ஆகிருக்கும். ஸோ அதிலிருந்து மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இப்படி எண்ணற்ற விஷயங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு தனுசு ராசியில் இருக்கிறவங்க நடைமுறைக்கு உள்ளது. ஆன்லைன் பிட்காயின்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே பண்ணுறது சிறப்பான பலனை கொடுக்கும். ஜூனுக்கு மேலே நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதில் நட்டம் கிடையாது, ஆனால் லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை உணருங்க. பிரத்யேகமாக தாயாருடைய உடல்நிலையிலையும் தகப்பனாருடைய உடல்நிலையும் கவனமாக இருங்க. ஒரு சில மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் விஷயம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும், மருத்துவ ஆலோசனை பெறணும். அப்படிங்கிறது தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 சொல்லக்கூடிய பிரத்யேகமான பலன்.